ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாராயணியம் 31வது தசகம். இது முதல் ஸ்லோகம். பிரீத்யா தைத்யைஹி தவ தனும் அகப்ரக்ஷணாத் சர்வதா அபி த்வாம் ஆராத்யன் அதிதரச்சயன் அஞ்சலிம் சஞ்சகாத மத்தஹா கிம் தே சமபீலஷிதம் விப்ரசூனோ வத த்வம் வித்தம் பக்தம் பவனம் அவனீம் வா அபி சர்வம் பிரதாஸ்யே பிரீத்யா தைத்யைஹி தவ தனும் அகப்ரேக்ஷணாத் சர்வதா அபி த்வாம் ஆராத்யன் அஜிதரச்சயன் அஞ்சலிம் சஞ்சகாத மத்தஹா கிம் தே சமபீலஷிதம் விப்ரசூனோ வத த்வம் வித்தம் பக்தம் பவனம் அவனீம் வா அபி சர்வம் பிரதாஸ்யே. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. அவனீம் தான் இருக்குது, அமவனீம்னு இருக்குது. இது அவனீம். அர்த்தம் பார்க்கலாம். தைத்யா பலி சக்கரவர்த்தி தவ உன்னுடைய தனும் திருவுருவை அகப்ரேக்ஷணாத்து தெளிவாக முழுமையாக கண்டு பிரீத்தியா கழித்து மிகவும் மகிழ்ச்சி உற்றான். பிரேக்ஷணாத்துன்னா அககான டே டயத்தில் எப்படி பொருளெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போமோ அப்படி பெருமானை பார்த்தான் மகாபலி. அதனால் கழித்து மிகவும் மகிழ்ச்சி உற்றான். அஜித வெல்ல முடியாத பெருமானே அப்படின்னு கூப்பிடார். அஜித சர்வதா அப்பி எல்லா விதத்திலும் துவாம் உன்னை ஆராதித்தான் தப்பாக இருக்கு. ஆராதித்தான் ரச்சயன்னு கூப்பிய அஞ்சலியும் கரங்களோடு சஞ்சகாத சொன்னான். கையை கூப்பிட்டு பெருமாள்கிட்ட கேட்குறேன். என்ன கேட்குறேன்? விப்ரசூனோ பிரம்மச்சாரியன்னு கூப்பிட்றேன். விப்ரன்னா நன்றாக படித்தவர்கள், அது லேர்னட் பீப்புள்னு அர்த்தம். விப்ரசூனா அந்த குலத்தில் வந்த பிரம்மச்சாரியன்னு கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ விப்ரசூனோ நன்கு படித்த சிறுவனே அப்படின்னு கூட பொறுத்துக்கலாம். விப்ரசூனோ அஞ்சலி ரச்சயன்னு கூப்பிய அஞ்சலி கைகளோடு சஞ்சகாத சொன்னான். அவன் சொல்ல ஆரம்பித்தான். விப்ரசூனோ பிரம்மச்சாரியே தே உனக்கு மத்தஹா என்னிடமிருந்து கிம் சமபீலஷீம் என்ன வேண்டுவதற்காக வந்தாய்? வித்தம் செல்வம், பக்தம் ஆகாரம், பவனம் வீடு, அவனீம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அவனீம் நிலம், துவம் நீ வத சொல்வாயாக, வா அபி எதுவாக இருந்தாலும், சர்வம் எல்லாம் பிரதாசிய தருவேன். அர்த்தமாக நினைக்கிறேன். இங்கே படிக்கலாம். அவருக்கு பலி சக்கரவர்த்தி உன்னுடைய திரு உருவை தெளிவாக முழுமையாக கண்டு கழித்து மகிழ்ந்தான். வெல்ல முடியாத பெருமானே எல்லா விதத்திலும் உன்னை ஆராதித்தான். அவன் கூப்பிய கரங்களோடு சொன்னான். பிரம்மச்சாரியே உனக்கு என்னிடமிருந்து என்ன வேண்டுவதற்காக வந்தாய்? அது செல்வமா, ஆகாரமா, வீடா, நிலமா? தொம் நீ வத சொல்வாயாக, வா அப்பி எதுவாக இருந்தாலும் எல்லாம் தருவேன் அப்படின்னு சொன்னான். இதான் ஸ்லோகத்தோட அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? Impressed on seeing your glorious, majestic sight, the Asura Bali honored and worshipped you in every way.
He said with folded hands, "What do you desire from me?" The Brahmin boy, "What did you desire? What do you desire from me, O Brahmin boy? You say, is it wealth, food, house or land or everything? I shall give you all." This is what Mahabali Chakravarti said. Let us see how the words match. Daitya, the Mahabali Chakravarti, Pritya, he was very happy. Tava, your Tanu, your form, Ahaprekshanat, having seen your form as clearly as in the daylight, like that you can say, Mahabali was happy, impressed. Sarvata api, in all respects, Tvam Aradhyan, he worshipped you. Tvam, you, Aradhyan worshipped. Ajita, அப்படின்னு நாராயண பட்டர்த்தி பெருமாளை கூப்பிடுறார். Ajita, a person, the invincible person. Right. Rachayan Anjali. So further he says about Mahabali Chakravarti. Rachayan Anjali, with folded hands, Sanjagata, he was telling our Swami, Mattaha, from me, Kim te Samabhi Lashitam. What do you expect from me? That is the meaning. Samabhi Lashitam means what is he expecting from you. Viprasunaha means, oh Brahmachari, what do you expect from me? Vada, you tell me. Tvam, tell me Tvam. Sorry, Vada Tvam. Tvam, you, Vada Solva, tell. Vittam, is it wealth? Bhaktam, is it food? Is it Bhavanam, is it a house? Or Avanim, is it land? You tell me. Whatever it is, it will be given. Pradasye, it will be given by me. That is the meaning of it. Let us read the sloka. Pritya Daityaha Tavatanum Ahaprekshanat Sarvata api Tvam Aradhyan Ajitarachayan Anjalim Sanjagada Mattaha Kimte Samabhilashitam Viprasuno Vadatvam Vittam Bhaktam Bhavanam Avanim Va api Sarvam Pradaste Avanim. Correct. Srimate Ramanujaya Namaha.